திண்டுக்கல்லில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் ஸ்டாலின் முன்னிலையில் பத்திரிகையாளரை திமுகவினர் தாக்கியும் ஸ்டாலின் கண்டுகொள்ளாததால் பத்திரிகையாளர்களுக்கு பொதுமக்கள் அதிருப்தி ஏற்பட்டது. திண்டுக்கல் மணிக்கூண்டு பகுதியில் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் வேலுச்சாமியை ஆதரித்து ஸ்டாலின் பிரச்சாரம் செய்வதாக அறிவிக்கப்பட்டது. தொடர்ந்து பொதுமக்களுக்கு இடையூறு செய்யும் வகையில் சாலையின் நடுவில் மேடை அமைத்து நாற்காலிகள் போடப்பட்டன. மேடையில் கட்சி நிர்வாகி ஒருவர் பேசிக் கொண்டிருந்த போது அவரை நாளிதழ் செய்தியாளர் புகைப்படம் எடுக்க முயன்றார். அப்போது பின்னால் அமர்ந்திருந்த திமுகவினர் புகைப்படம் எடுத்த செய்தியாளரை இருக்கையில் உட்காரும்படி கூறியுள்ளனர். 1 நிமிடம் புகைப்படம் எடுத்துவிட்டு அமர்கிறேன் என்று கூறிய செய்தியாளர் கூறியும் அவரை திமுகவினர் தகாத வார்த்தைகளால் வசைபாடினர். 4ஆம் ஆண்டில் ஏற்பட்ட எழுச்சியை போல் இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது. மத்தியில் இருக்கிற மோடியும் மாநிலத்தில் இருக்கின்ற எடப்பாடியும் ஆட்சி கட்டிலில் உட்கார இனிமேல் 1 நிமிடம் கூட அருகதை இல்லை என்று சொல்லி ஒரு மாபெரும் எழுச்சி தமிழகத்தில் இருந்து ஏற்பட்டிருக்கிறது. நிச்சயமாக சொல்லுகிறோம், இன்றைக்கு இங்கே நம்மை எதிர்த்து நிற்கக்கூடிய வேட்பாளர் யார் என்று சொன்னால் மறைந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிகப்பெரிய பேச்சாளர் அப்போது பத்திரிகையாளர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கும்படி சக பத்திரிகையாளர்கள் எடுத்து கூறியதால் ஆத்திரமடைந்த திமுகவினர் புகைப்படம் எடுத்த பத்திரிகையாளரை தாக்கி அவருடைய புகைப்பட கருவிகளை தூக்கி எறிந்தனர். இந்த சம்பவங்கள் அனைத்தும் மேடையிலிருந்து பார்த்துக் கொண்டிருந்த ஸ்டாலின் எதுவும் கூறாமல் தனக்கும் அந்த சம்பவத்திற்கும் தொடர்பே இல்லாதது போல் அமர்ந்திருந்தார். செய்வோம் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தயவுசெய்து செய்தியாளருக்கு எந்த தொந்தரவும் இல்லாம கொஞ்சம் அவங்களை விடுங்கப்பா, அவங்களை உட்கார விடுங்க. தயவுசெய்து செய்தியாளருக்கு எந்த தொந்தரவு கொடுக்காதீங்க, உட்காருங்க. பாண்டி 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 உட்கார இல்லையா? சரி, உட்கார சொல்லுங்க, ப்ளீஸ் 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 சார், ப்ளீஸ் உட்கார சொல்லுங்க. கொஞ்சம் கோச்சுக்கிறீங்க. தேர்தலுக்கு முன்னரே திமுகவினர் இத்தனை அராஜகம் செய்ததை பார்த்து பத்திரிகையாளர்களும் திண்டுக்கல் பகுதி பொதுமக்களும் அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.